இந்தா கோச்சுக்கிட்டு போய் வருஷம் ஒன்னாச்சு. வாய் பக்கம் சோத்து கொண்டுட்டு போனவே சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. பையன் எப்ப வருவான், அப்ப எப்ப அடிக்கலான்னு திண்ண மேலேயே உட்கார்ந்துருக்கேன். இவன் வேற திருவிழா நேரத்துக்கு வந்திருக்கேன். என்ன நடக்க போதோ? உனக்கு மட்டும் 3 வேளை எப்படிதான் இறங்குதோ? அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா? உள்ள போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாடி. ராத்திரி பகலா இதே தொல்லையா? இந்தா போட்டுக்க. அழகேசா, ஐயா ஐயா, உனக்கு 100 ஆயிசியா? இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயா ஐயா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்படியா இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? இப்படியா? அப்பா அப்பா வேணான்னு ஓடி போனவனுக்கு இங்க என்னடா வேலை? ஓடி போன அங்கே இருக்க வேண்டியதானடா. திரும்பி வந்துட்டேன். வந்தது வராம பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறேன். நல்லா கேளுங்க, பெத்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சு தர்றாரு. அறிவிருக்கா உனக்கு? போனுக்கு மேல வந்த பிள்ளை எப்படி அடப்பட்டு அடிப்ப? உன் பஞ்சாயத்துல ஊர்ல வச்சுக்க, இங்க வச்சுக்காத. நேத்துல உழைச்ச காசை சோத்து கூட கொடுக்காம பிள்ளை பிள்ளைன்னு படிக்க வச்சதுக்கு பாடம் அவன் கத்துக்கலையா? நான் கத்துக்கிட்டேன். மடையா, வீட்டை விட்டு போனவன் திரும்பி வந்துட்டான். மறுபடியும் அவனை துரத்தி அடிச்சு என்னடா அர்த்தம்? நாளைக்கு நீ செத்து தொலைஞ்சுனா அவன் உனக்கு சொல்லி போடணும். சொல்லுங்கண்ணே, அவருக்கு நல்லா சொல்லுங்க. பெத்த பிள்ளைய எப்பவுமே எதிரியாவே பாக்குறாரு. உசுரோட இருக்கும் போதே அப்பா அத்தாளுக்கு சோறு போட நினைக்காதவன் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி போட்டான் போடாட்டி. பரமசிவம், அப்பனுக்கு செய்யக்கூடாதுன்னு எந்த பிள்ளையும் நினைக்கிறது இல்ல. பிள்ளைங்க செஞ்சுட்டா அவனு எந்த அப்பா நினைக்கிறானோ அவனுக்கு பிள்ளைங்க மேல உண்மையான பாசம் இருக்கிறது இல்ல. நீ அப்படியாடா? அழகேசா, வயசான காலத்திலயும் உழைச்சுதான் சாப்பிடுங்கிற நிலைமை உங்களுக்கு வரலாமாடா? வயசு புள்ள நீ இருக்கும் போது இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? அவங்க இருக்க போதுன்னு கொஞ்ச நாள் தான்டா. அது வரைக்கும் அவங்களை கண்கலங்கமா பாத்துட்டேடா. அறிவு கட்டும். பண்ணாத்தா பைய எடுத்துட்டு உள்ள போ. உள்ள என்ன என்ன கூட்டம் இங்க? எல்லாம் வீடு போங்க 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 எல்லாம். அனாவசியமாக கூட்டப்படி. பரமசிவம், வயல் வரைக்கும் போயிட்டு வரலாப்பா. வாடா. அழகேசு கண்ணு, அப்பா பேசுற மனசுல வச்சுக்காதப்பா. நீ இல்லாதப்ப, நீ இல்லையே அந்த மனுஷன் எவ்வளவு வேதனை பட்டுச்சு தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம நீ ஊரை விட்டு ஓடி போயிட்ட. அந்த கோவம் தான் எனக்கு அதுல வருத்தம் தான். அட சும்மா இருமா. அழுது இனிமே என்ன டென்ஷன் ஆகிட்டே இருப்ப. இதுக்கு அந்த ஆளே தேவல. எப்ப பாரு முகம் ஒரு நல்ல கண்ணாடி இருக்கா பாரு. இருப்பா, ஒரு வாய் சாப்பிட்டு போவ. சாப்பாடு உன் புருஷனுக்கே போடு. ஐயோ ஒப்பண்ணா, அவ்வளவு இருப்பாடா உனக்கு? ஏய், தேங்காய் சுட்டுச்சான்னு பாருடி. பாத்துக்கா, தேங்காய் விடுச்சு உனக்கு எதாவது ஆயிட போகுது. நீ பாத்து உட்காருடா, எனக்கு ஒண்ணு ஆகாது. என்னடா வந்து கூட கூட என்னால பொறுத்துக்க முடியல. நீ பெரிய புள்ள பொறுத்துப்ப, நான் சின்ன புள்ள. அம்மா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு போடுமா. இருடா, ஊரெல்லாம் சுத்திட்டு வர, வந்ததுமே பசி பசினா எப்படி? ரசத்தை ஊத்து. என்னடா என்னடா சுத்திட்டு இருக்க? அதை விடுமா, நம்ம அழகேசன்ல மெட்ராஸ்ல அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி எல்லாம் பாத்துருக்கோம். அதுக்கு என்னடா, படிச்சு பெரிய ஆளானா நீ தான் எல்லாம் போய் பாக்கலாம். இதுக்கு எதுக்குமா படிப்பு? நானும் அழகேசன் மாதிரி ஓடி போனா அதெல்லாம் பாக்கலாம்ல. உங்க அப்பா ஓடி போன பிறகு நீ தான் எனக்கு ஆதரவா இருக்க. நீ ஓடி போய் நான் கேட்கடாதடா. அம்மா அம்மா, உன்னை விட்டு எங்கேயோ ஓடி போக மாட்டேம்மா, உன் கூடயே இருக்கம்மா. பொம்பளாடி நீ இந்த பச்சை பிள்ளை போட்டு ஏன் அடிச்சிட்டு? இவள பச்சை பிள்ளை, இவ பச்சை பிள்ளை மாதிரி நடந்திருக்கா. இவள கூட்டத்துல நம்ம மானத்தை வாங்கிட்டு வந்திருக்கா. இவள அடிக்காம கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ, மணி என்னன்னு கேட்டிருப்பா. இல்ல மானம் போறதுக்கு என்னடி இருக்கு? மணி கேட்டாளா? அக்கா, ஆரம்பத்துல இவருக்கு என்ன கண்ணா பிடிக்கலக்கா. சின்ன வயசுல இருந்தே நீ இவளையே தானே நினைச்சிட்டு இருக்க. அக்கா, தெய்வன மேல உயிரே வச்சிருக்கா. ஆனா மாமா என்ன உள்ளூர்ல மாப்பிள்ள பாக்குறாருக்கா. வேலை வெட்டி இல்லாம சிகரெட்டும் கையுமா தெருவில் அலையணும்னா பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க.
அக்கா ஏன் இப்படி பேசு? ராணுவத்துல இருக்கிறவன் உசுருக்கு பயப்பட மாட்டாக்கா. ஆனா நான் பயந்தேன். ஏன் தெரியுமா? இந்த உசுரு தெய்வானிக்கு சொந்தங்கிறதுனால. ஆனா இனிமே இந்த உசுருக்கு பயப்பட மாட்டாக்கா. ஏய், வினோத், கதவை திறடா. எல்லா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா. நான் வரேன். உசுருக்குள்ளே என்ன வட்டி முடிஞ்சுக்கோ. நான் போத போகும் சாம வேணும் தெரிஞ்சுக்கோ. உசுருக்குள்ள என்ன வச்சு முடிஞ்சுக்கோ. நான் ஓத போகும் சாம வேண தெரிஞ்சுக்கோ. மதங்களையும் டாக்டர் பட்டம் வாங்கணும். நாட்டாமையா சொன்ன மாதிரி வீரைய ஊரே தொலைச்சிட்டாங்க. எல்லாரும் வாங்க, ஒண்ணும் ஆகாது தெய்வானே. நாட்டாமையா தெய்வானுக்கு பேச்சு காப்பாத்திருக்கியா. தெய்வானை எப்படி நெருப்புல மாட்டினா எங்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் அவன் ஓடி போயிட்டாளே. அழகேசா, அழகேசா, உள்ள யாரோ எரிஞ்சு கிடக்குறாங்க. வாடா, வாடா. பாடுறா. ரோடு போனா யாரையும் காணல. எல்லா காரியமும் முடியட்டும். ஊரை கொளுத்துன அந்த வீரைய கதையை முடிக்கணும். இப்படி பச்சை குழந்தைகள்லாம் ஏற்றிட்டாரா. நான் வயசான உயிரோட இருக்கேன்டியாத்தா. என் பேச்சு என்ன தூக்கி போடுறது இல்லாம தூக்கி போடுற மாதிரி வச்சுட்டாலே. ஐயோ, கடவுள் கூட கண்ணிடம்மா. இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாரே.
இந்த சின்ன வயசுல இந்த கிரியா ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி கருமாதி பண்ண வேண்டியதா போச்சே. அந்த பாவி நல்லாவே இருக்க மாட்டான். அவன் நாட்டமா போயிடுவான். ஐயோ